ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏர்லி மார்னிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எதுக்காக இவ்வளோ காலையிலே வீடியோ அப்படின்னா, நான் இன்றைக்கி தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை. அதனால் இன்றைக்கி ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்னென்னா பிரம்ம முகூர்த்த பூஜை தான். அதை நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை. இதே மாதிரி நான் காலையில் டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு நான் செய்வேனா அப்படின்னா, அது என்னால் கண்டிப்பாக முடியாது. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு 48 நாள் விரதம் இருக்கோம், இல்லை 21 நாள் விரதம் இருக்கோம், இல்லை ஒரு வாரம் விரதம் இருக்கோம். அந்த மாதிரிலாம் நம்ம இருப்போம். அப்படி 48 நாள் நம்ம விரதம் இருக்கிறப்ப அது ஒரு 4 நாள் அதில் ஒதுங்கிடும். அது இயற்கை தான். அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள், அதாவது தைப்பூசம் மாதிரி ஒரு நாள் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா, அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுல தப்பே கிடையாது. அந்த 48 நாள் நம்ம விரதம் இருக்கோம், இல்லை 21 நாள் விரதம் இருக்கிற பலன் இந்த ஒரு நாள் விரதத்தில் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, அதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி யோசிச்சு தான் நானும் ரொம்ப நாள் இருக்கணும்னு நினச்சி, இந்த தைப்பூசம் எனக்கு கரெக்டான நேரமாக எனக்கு அமைஞ்சிருச்சு. நான் என்னோடய வேண்டுதலை கடவுள்கிட்ட வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி நான் ஒரு முழு நாள் விரதமாக இருந்து நான் பூஜை பண்ணியிருக்கேன். சட்கோண கோலம் போட்டு முருகன் சிலை வச்சு வேலுக்கு அபிஷேகம் பண்ணேன். நான் இன்றைக்கி பால், தேன், அப்புறம் 90 இது 3 நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணேன். அப்புறம் சுத்தமான நீரில் கழுவிட்டு குங்குமம் 90 வச்சுட்டேன். சில பேர் சிலைக்கும் பண்ணுவாங்க. நான் வேலுக்கு பண்ணாலும் சிலைக்கு பண்ணாலும் ஒன்று தான் அப்படின்றதுனால நான் வேலுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஷட்கோணத்தில் 6 தீபம் ஏற்றினேன். ஓம் சரவண பவ அப்படின்ற ஒரு மந்திரத்துக்கு பவர் ரொம்ப அதிகம். அதனால் நீங்களும் அதை அடிக்கடி சொல்லுங்கள். நானும் அதை சொல்லிகிட்டே தான் என்னோடய பூஜையை நான் பண்ணினேன். நைவேத்தியமாக நான் ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கணும் அப்படின்றதுனால நான் பாயாசம் செஞ்சு வச்சுட்டு என்னோடய விருப்பமான பாடல் கந்த சஷ்டி கவசத்தை எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ், வேல்மாறல், இது எது வேணாலும் நீங்கள் படிக்கலாம். இந்த பூஜையெல்லாம் பண்ணி தான் நம்ம படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் கூட நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் படிக்கலாம். நம்மளாம் சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சீக்கிரமாக எழுந்திரிச்சு சாமிக்கு இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வேண்டுனா தான் நம்மளோட வேண்டுதலை அந்த கடவுள் எடுத்துக்குமா? ஏன் சாதாரணமாக வேண்டுனாலாம் அந்த கடவுள் எடுத்துக்காதா? அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அது எல்லாமே ஓகே தான். இது மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து நானும் ரொம்ப ப்ரெஷர் ஆனேன். நம்மளால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியலையே, நம்மளால் இந்த மாதிரிலாம் பூஜை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆனேன். அது மாதிரிலாம் நீங்கள் ப்ரெஷர் ஆகாதீங்க. நம்ம உண்மையாக நம்ம கடவுள்கிட்ட எப்போ வேண்டுனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம வேண்டணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக மட்டும் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க. உங்களால் எப்போ முடியுதோ என்ன முடியுதோ அதை நீங்கள் கடவுளுக்கு பண்ணுங்கள். அது கண்டிப்பாக எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த உங்களோட வேண்டுதலை அந்த கடவுள் கண்டிப்பாக எடுத்துக்கும். என்னாலேயும் ரொம்ப நாள் வரைக்கும் நான் ரொம்ப ப்ரெஷரில் இருந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். என்னால் எப்போ முடியுதோ நான் அதை அப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு நான் பண்ணினேன். உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணுங்கள்.
எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நான் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு ஈவினிங் போல் நான் கோயிலுக்கு போயிட்டு என்னோடய விரதத்தை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் தைப்பூசம் அன்னைக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்ருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கோயிலுக்கே போக முடியல இன்றைக்கி அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் ஒரு முருகன் கோயிலில் உள்ள முருகனை உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.